தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி. சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டு வருகிறார்கள். அதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். பணி நிரந்தரம் கோரி 12வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சென்னை எழும்பூரில் குண்டுக்கட்டாக அவர்கள் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் தற்போது வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். வணக்கம் ஜெயலானி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மாலதி, பகுதி நேர ஆசிரியர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் ராஜரத்ன மைதானம் அருகில் பேரணியாக வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக கடந்த 12 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். திமுக அரசு தேர்தலின் போது வாக்குறுதியாக 181 தனக்கு பணி நிரந்தரம் வழங்குவதாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தனர். இந்த நிலையில் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளாக அவர்களது வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால் திமுக அரசை கண்டித்தும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தொடர்ந்து 12 நாட்களாக போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இன்றைய தினம் அவர்களது போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் சென்னை எழும்பூர் பகுதியில் பேரணியாக வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் சுமார் 6000க்கும் மேற்பட்டவர்கள் ராஜரத்ன மைதானம் அருகில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்நிலையில் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய சூழல் என்பதும் நிலவியது. குறிப்பாக தமிழக அரசு எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இந்த இடத்தில் இருந்து செல்ல மாட்டோம், எங்களது போராட்டம் தொடரும் என தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வந்த அந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றினர். அதில் ஒரு சில ஆசிரியர்களை காவல்துறையினர் தாக்கியதாக ஆசிரியர்கள் புகாரும் தெரிவித்தனர். குறிப்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளில் பார்க்கும் போதும் தெரியும், ஆசிரியர் ஒருவர் என்னை அடிக்கிறார்கள் என்பதாக கோஷங்கள் எழுப்பி கதறி அழுவார்கள். தொடர்ந்து கீழே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தொடர்ந்து அவர்களும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுவார்கள். குறிப்பாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்பது, நாங்கள் என்ன தவறு செய்த குற்றவாளிகளா, எங்களை ஏன் குற்றவாளி போன்று நடத்துகிறீர்கள்? திமுக அரசு தற்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அந்த நிறைவேற்றி கொடுங்கள் என்பதை கேட்கிறோம். ஆனால் ஒரு குற்றவாளியை பார்ப்பது போன்று எங்களை ஏன் தாக்குகிறீர்கள்? 10 காவல்துறையர் சேர்ந்து ஒரு ஆசிரியர்களை தாக்குவதா என்பதாக கண்டனங்களையும் எழுப்பினர். கண்டனங்களை எழுப்பிய ஆசிரியர்கள் அடுத்த நொடியே மீண்டும் வேறு சில காவலர்களை வைத்து குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றி தற்போது அருகாமையில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பகுதி நேர ஆசிரியர்களும் தொடர்பு கொண்டு பேசுகையில் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொள்வோம் என்பதாகவும் நாளைய தினமும் திட்டமிட்டபடி போராட்டத்தை தொடர்வோம் என்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மாலதி, ஜெயலானி, நடைபெற்று வரும் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.